Hello friends, welcome back to Fathi's recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து கொடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் சோப் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியன் சேர்த்து கொடுங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ சோப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ பல்லாரி, பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கினதும் சோப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாகவோ குறைவாகவோ போட்டுருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீட் பண்ணி வச்சுருக்கிற 3 எக்கு ஆட் பண்ணுறேன். எக்கோட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. கிளற எதுவும் கூடாது, அப்படி விட்டுடுங்க. கிளறினீங்க அப்படின்னா எக் ரொம்ப பொடி பொடியாக ஆகிடும். எக் போட்டிருக்கதே தெரியாத மாதிரி ஆயிடும். இப்போது எக்கில் தேவையான அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 10 to 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்ததும் அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். 2 to 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். நான் 2 பேருக்கு தேவையான ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நம்ம சாதா சாப்பிடக்கூடிய ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் இருக்கட்டும். ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி கொடுங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ சோப் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகள் ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சோப் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ ரொம்ப டேஸ்டியான எக் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே டக்கு டக்குன்னு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.